أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أحل لكم ليلة الصيام الرفث إلى نسائكم هن لباس لكم وأنتم لباس لهن علم الله أنكم كنتم تختانون أنفسكم فتاب عليكم وعفى عنكم إلى آخر الآية. அல்லாஹு தஆலா இப்பொழுது ஓதப்பட்ட இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நோன்பினுடைய இரவில் உங்களுடைய மனைவியின் பக்கம் சேருவது, உங்களுடைய மனைவியோடு கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது. அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு நீங்களே மோசடி செய்து கொள்வது, ஏமாற்றிக் கொள்வதை நிச்சயம் ஏமாற்றிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். என்றாலும் அல்லாஹ் உங்களுடைய தௌபாவை ஏற்று உங்களை மன்னித்து விட்டான். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய மனைவிமார்களோடு வீடு கூடுங்கள், சேருங்கள். உங்களுக்கு அல்லாஹ் விதித்த ஒன்றை தேடிக்கொள்ளுங்கள். வகுலு வஷ்ரபு, இன்னும் சாப்பிடுங்கள், குடியுங்கள். ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், அதிகாலை வெளிச்சத்தினின்றும் வெண்மையான கயிறு கருப்பு கயிறை விட்டும் உங்களுக்கு தெளிவாகும் வரை. சும்மா அதிமு சியாம இலல்லை, பிறகு நோன்பை இரவு வரை பூர்த்தி செய்யுங்கள். வலா துபாஷிரூஹுன்ன வஅன்தும் ஆகிஃபூன ஃபில் மசாஜித், நீங்கள் பள்ளிவாசல்களில் இஅ்திகாஃப் இருக்கும் நிலையில் உங்களுடைய மனைவிமார்களுடன், அந்த பெண்களுடன் நீங்கள் வீடு கூட வேண்டாம். தில்க ஹுதூதுல்லாஹ் ஃபலா தக்ரபூஹா, இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய சட்டங்களாக இருக்கின்றன, இவைகளின் வரையறைகளாக இருக்கின்றன, இவைகளின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம். கதாலிக யுபய்யினுல்லாஹு ஆயாத்திஹி லின்னாஸி லஅல்லஹும் யத்தகூன், இவ்வாறுதான் அல்லாஹ் தன்னுடைய அத்தாட்சிகளை ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான், அவர்கள் இறையச்சம் உள்ளவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான். இதில் ஆரம்பமாக அல்லாஹ் சொல்வது, உஹில்ல லகும் லைலத்தஸ் ஸியாமிர் ரஃபஸு இலா நிசாயிக்கும், உங்களுடைய மனைவிமார்களின் பக்கம் வீடு கூடுவது, அவர்களோடு உடலுறவு கொள்வது நோன்பினுடைய இரவிலே உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இதை ஏன் சொல்றான், உங்களுக்கு இரவிலே ஹலாலாக்கப்பட்டுள்ளது என்று ஏன் சொல்லுகிறான்? அப்ப ரமலானுடைய இரவுகளில் மனைவிமார்களிடத்தில் வீடு கூடுவதை அல்லாஹ் அனுமதித்து இங்கே உத்தரவிடுகிறான், அனுமதித்து கூறுகிறான் என்று சொன்னால், இதற்கு காரணம் ஆரம்பத்தில் இரவு நேரத்தில் மனைவியோடு கூடுவது அப்படிங்கிறது எதுவரை ஆகமாக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆரம்ப காலத்தில், நோன்பு திறந்ததற்கு பிறகு ஒரு மனிதர் அவர் உறங்கும் வரை மனைவியுடன் சேர்ந்து கொள்ளலாம். அதுபோல சாப்பிடுவது, குடிப்பது எல்லாமே மனைவியோடு சேரும் வரைதான். இரவில் தூங்குற வரை தான். தூங்கிட்டா அதற்கு அடுத்து என்ன செய்ய முடியாது, சாப்பிடவும் முடியாது, குடிக்கவும் கூடாது, மனைவியோடு சேரவும் கூடாது. இது ஏற்கனவே ஒரு தடவை முன்னாடி ஒரு விஷயம் வரும்பொழுது இதை சொல்லி இருக்குது. பராய் இப்னு ஆசிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸை அறிவிக்கிறாங்க.
புகாரி ஷரீஃபில் அந்த ஹதீஸ் இடம்பெற்று இருக்கிறது. இப்போ எப்போ ரமதானுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அப்போ நோன்பு திறந்ததற்கு பிறகு மனைவியோடு சேருவது என்பது இப்படி தூங்குற வர அவர் சேர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு இருந்துச்சு. தூங்கிட்டார் அப்படின்னு சொன்னால், தூங்கி விழித்தார்னு சொன்னால் மனைவியோடு சேர முடியாது. அதே மேலே உண்ணுவது குடிப்பது இதுவும் தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால சில சஹாபாக்களுக்கு சில சிரமங்கள் ஏற்பட்டது. ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி கைஸ் இப்னு சிர்மா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க கூலி வேலை செய்யக்கூடியவங்க, வயல்களில் போய் காடுகளில் போய் கூலி வேலை செய்யக்கூடியவங்க. கூலி வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்து கேட்குறாங்க மனைவி இடத்துல, உண்ணுவதற்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்குது? ரமலான் மாதம் நோன்பு வைத்திருக்கிறார். நோன்பு திறக்கிற நேரத்தில் வீட்டுக்கு வர்றாங்க. நோன்பு திறப்பதற்கு உணவு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். மனைவி சொன்னார், எதுவும் இல்லை, நான் ஏதாவது ஏற்பாடு செய்து கொண்டு வருகிறேன். வெளியில போனாங்க. வெளியில போய் அவங்க போய் உணவு ஏற்பாடு செய்து கொண்டு வருவதற்குள் இவர் களைப்புல இருந்ததுனால, பகல் பூரா கூலி வேலை செஞ்சு களைப்புல இருந்ததுனால அப்படியே தூங்கிட்டார். இப்ப தூங்கி முடிச்சா சாப்பிடக்கூடாது. தூங்கிட்டா என்ன செய்யக்கூடாது? நோன்பு திறந்த பிறகு தூங்கிட்டா எதுவும் சாப்பிடக்கூடாது. அப்ப இவர் என்ன செஞ்சார்? அப்படியே தூங்கினாரு. மறுநாள் காலையிலும் திரும்ப நோன்பு வச்சுட்டார். அப்படியே கண்டிப்பா நோன்பு வைக்கிறார். இப்ப 2 நாள் தொடர்ந்து பசியோடு இருந்ததுனால மறுநாள் மதிய நேரம் மயக்கமுற்று கீழே விழுந்துட்டார். இது நபி அவர்களுக்கு இந்த தகவல் சொல்லப்பட்டுச்சு, இந்த விஷயத்த சொல்லப்பட்டுச்சு. இது ஒரு நிகழ்வு நடந்தது. இந்த ஆயத்து இறங்கியதற்கு முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லக்கூடிய காரணங்கள், பல காரணங்கள் இருக்குது. அதுல இதுவும் ஒரு காரணம். அதே போல சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், அந்த இரவுல தூங்கிட்டா அதுக்கு பிறகு சாப்பிடுவதோ குடிப்பதோ கூடாது, மனைவியுடன் சேருவது கூடாது அப்படிங்கிறதுனால சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள், பல கஷ்டங்கள் ஏற்பட்டுச்சு. பல சஹாபாக்களுக்கு ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தஆலா இரவுல கொஞ்சம் நேரம் கழிந்ததற்கு பிறகு, இரவுல கொஞ்சம் நேரம் கழிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வரும் பொழுது அவருடைய உள்ளத்துல மனைவியோடு சேர வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறார்கள். மனைவியோடு உடலுறவு கொள்ள வேண்டும் என்ற ஆசையில வர்றாங்க. வந்தா மனைவி உண்மையிலேயே தூங்கிட்டாங்க. இவங்க வர்றதுக்கு முன்னாடியே மனைவி தூங்கிட்டாங்க. மனைவி தூங்கினாங்கன்னா இவங்க வந்த உடனே முழிச்சிட்டாங்க. முழிச்ச உடனே இவங்க உடலுறவு கொள்ள வேண்டும், மனைவியோடு சேர வேண்டும் என்ற அந்த ஆசையை வெளிப்படுத்த அவர்கள் சொன்னாங்க, நான் தூங்கிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன நினைச்சாங்க? இவங்க உடலுறவு கொள்ளாமல் இருப்பதற்கு ஏதோ காரணம், சாக்கு போக்கு சொல்ற மாதிரி தெரியும் சொல்லி உடலுறவு கொண்டுட்டாங்க. இப்ப உடலுறவு கொண்ட பிறகு மனசுல உறுத்துதல் ஏற்பட்டுச்சு. மனைவி சொன்னது உண்மையாக இருந்தா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த விஷயத்தை சொல்றாங்க. இப்பதான் அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்தினுடைய தொடர்ல வரும்பொழுது வருதுல, அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும். இதே மாதிரி சஹாபாக்கள், பல சஹாபாக்கள் இத மாதிரி மனைவியோடு சேர்ந்துட்டாங்க. இரவு நேரங்கள்ல எங்களுடைய ஆசையை கட்டுப்படுத்த முடியாமல் இரவு நேரங்கள்ல தூங்கினவங்க, மனைவி தூங்கியிருப்பாங்க அல்லது இவர் தூங்கியிருப்பாரு, தூங்கி எந்திரிச்சு மனைவியோடு சேர்ந்துட்டாங்க. இப்ப அல்லாஹு தஆலா அதைத்தான் அந்த ஆயத்தினுடைய தொடர்ல சொல்றான், அலிமல்லாஹு அன்னக்கும் குன்தும் தக்தானூன அன்ஃபுஸக்கும். உங்களுக்கு நீங்களே ஏமாற்றிக் கொள்வதை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். ஆனாலும் உங்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டாங்க. அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் மன்னிச்சுட்டான்னு அதை சொல்லிக்காரு. அப்ப இந்த நிலைமை சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படும் பொழுதுதான் அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனத்தை இறக்கி வைக்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னா, உஹில்ல லக்கும் லைலத்த ஸியாமி ரஃபஸு இலா நிசாயிக்கும். நோன்பினுடைய இரவுகளிலே உங்களுடைய மனைவிமார்களிடம் வீடு கூடுவது உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டு விட்டது. அப்ப ஏற்கனவே உங்களுக்கு அது ஹராமாக இருந்துச்சு, இரவு முழுவதும் செய்ய முடியாது, தூங்கிட்டா ஹராமாகிவிடும். ஆனா இப்ப இரவு முழுவதும் உங்களுக்கு அது ஆகுமாக்கப்பட்டு இருக்கிறது, இரவு முழுவதும் ஹலாலாக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்பதாக குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் ஹதீஸ்களை மேற்கோள் காட்டி இதை சொல்றாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு இதனால பெரிய சிரமம் ஏற்பட்டுச்சு. அதனாலதான் அல்லாஹ் தஆலா அதற்கு பிறகு இந்த வசனத்தை இறக்கி வச்சான். அதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபல்ஆன பாஷிரூஹுன்ன. இப்ப நீங்க உங்க மனைவிமார்களிடத்தில் வீடு கூடுங்கள். வப்தகு மா கதபல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களுக்கு விதித்தே ஒன்றை தேடிக்கொள்ளுங்கள்.
அல்லாஹ் உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ வீடு கூடுவதன் மூலமாக அதை தேடிக்கொள்ளுங்கள். இதற்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்களின் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இதன் மூலமாக அல்லாஹ் நாடுவது என்று சொன்னால் அதன் மூலமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்வதை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள், அதான் நாடிக்கொள்ளுங்கள், நீர் செய்து கொள்ளுங்கள். குழந்தை பெற்றுக்கொள்வதை வீடு கூடுவதன் மூலமாக ரூஹுல் மஆனி என்ற குர்ஆனுடைய விரிவுரை நூலிலும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க, எழுதியிருக்கிறாங்க. நிக்காஹ் முடிக்கும் பொழுது வெறும் தன்னுடைய ஆசையை இச்சையை பூர்த்தி செய்ய கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருக்கக்கூடாது, மாறாக சந்ததிகளை பெருக்க வேண்டும் என்ற நிய்யத்தும் இருக்க வேண்டும். தன்னுடைய சந்ததிகளை உம்மத் ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, இன்னி உபாஹி பிக்குமுல் உமம யௌமல் கியாமா, நீங்க அதிகமாக குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்னும் சொன்னாங்க, அதிகம் குழந்தை பெறக்கூடிய பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். நபி அவங்க சொன்னாங்க, அதிகம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய பெண்களை திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள், அந்த குழந்தைகளை கொண்டு நான் மறுமையிலே பெருமை அடைந்து கொள்வேன், என்னுடைய உம்மத் அதிகமாக இருக்கிறது பெருமைப்பட்டுக் கொள்வேன். அப்ப நபி பெருமைப்படுவதற்கு காரணமாக இருப்பது குழந்தைகளை அதிகமாக பெற்றுக்கொள்வது. அப்ப அந்த குழந்தையை பெற்றுக்கொள்வதை நீர் செய்து கொள்ளுங்கள் சொல்றாங்க. அல்லாஹ் அதைத்தான் இங்க சொல்றான்னு சொல்றாங்க. வபதகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு அந்த உடலுறவின் மூலமாக என்ன விதித்திருக்கிறானோ அதை தேடிக்கொள்ளுங்கள். உடலுறவு கொண்டா அதன் மூலமாக குழந்தை பாக்கியம், அதை நீயத் செஞ்சு நீங்க அவங்கள்ட்ட உடலுறவு கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் சொன்னான், வகுலு வஷ்ரபு, நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள், சாப்பிடுங்கள் குடியுங்கள். எதுவரை குடிங்க? ஹத்தா யதபய்யன லகுமுல் கைத்துல் அபியது மினல் கைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர், உங்களுக்கு கருப்பு கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெளிவாகிற வர, ரெண்டுக்கு மத்தியில் வித்தியாசம் தெரிகிற வர நீங்க சாப்பிடுங்க குடியுங்கன்னு எல்லாம் சொன்ன. இதுல ஒரு வேடிக்கையான சம்பவம் நடந்துச்சு சஹாபாக்களுக்கு மத்தியில். சில பேர் இந்த ஆயத்தை கேட்டுட்டு தன்னுடைய கால்கள்ல கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் கட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? கருப்பு நூல் வெள்ளை நூல் இந்த ரெண்டுக்கு மத்தியில வித்தியாசம் தெரிகிறவர, அந்த கருப்பு நூலுக்கு வெள்ளை நூலுக்கு மத்தியில் வித்தியாசம் தெரிகிறவரை சாப்பிடுங்க குடிங்கன்னு சொல்லி இருக்கிறான். அதனால காலில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் கட்டிக்கிட்டாங்க. அப்ப அந்த கருப்பு நூலையும் வெள்ளை நூலையும் கட்டி காலையில வர பார்த்தாங்க. காலையில அவங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. வீடுகள் அப்போலாம் என்னன்னு சொன்னா சும்மா ஒடுக்கமான வீடு, நம்மள மாதிரி நல்ல காற்றோட்டமா வெளிச்சம் வர்ற மாதிரி ஜன்னல்லாம் இருக்காது, அடைச்ச மாதிரி இருக்கும் வீடு. அப்ப வெளியில வெளிச்சமாயிட்டா கூட வீடுக்குள்ள என்ன இருக்கும்? இருட்டாத்தான் இருக்கும். இவங்க காலையில விடிஞ்சு வச்சு அப்போவும் அந்த கருப்பு நூல் வெள்ளை நூலுக்கு வந்து வித்தியாசம் தெரியல. பூரா இருட்டுக்குள்ள எப்படி தெரியும்? எந்த நூலும் தெரியல. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் அல்லாஹ் தாலா அந்த வசனத்துல அடுத்த ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் என்னச்சான்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன? மினல் ஃபஜ்ரி, அதான் அதிகாலை வெளிச்சத்தில் என்றும் கருப்பு வெள்ளை, அதிகாலை வெளிச்சம் என்ற வெள்ளை நூல் தெரிகிற வர. அப்ப அதை கொண்டு நோக்கம் என்ன? கருப்பு நூல் வெள்ளை நூலுக்கு மத்திய வித்தியாசம் சொன்னா அதான் இரவு பகலை அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இரவின் என்றும் பகல் வெளிச்சம் தெரிகிற வரை, பகல் வெளிச்சத்துக்கு தான் அந்த வெள்ளை நூல் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். இரவினுடைய இருட்டை விட்டும் பகல் வெளிச்சம், அதாவது அதிகாலை வெளிச்சம், அதிகாலை வெளிச்சம் தெரிகிற வரை, அதிகாலை நேரத்தில் சுபு சாதிக் என்று சொல்வார்கள். அந்த சுபு சாதிக் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை வெளிச்சம் தெரிகிற வரை நீங்கள் சாப்பிடுங்கள் குடியுங்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லுங்க. அப்ப அந்த வஜ்ர சாதிக் என்று சொல்லப்படக்கூடிய அதிகாலை வெளிச்சம் தான் இதை கொண்டு நோக்கங்கிறது. அப்புறம் தான் அவங்க விளங்கிட்டாங்க. கருப்பு நூல்டா இரவு, வெள்ளை நூல்டா அதிகாலை வெளிச்சம் அப்படிங்கிறது அதுக்கு அடுத்து தான் அவங்களுக்கு விலைக்கு சொல்லப்பட்டது. அப்ப இந்த ஒரு சம்பவம் நிகழ்ச்சி நடந்துச்சு. அப்ப இந்த வசனத்துல நமக்கு ஒரு பாடம், ஒரு படிப்பினை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். என்னன்னு சொன்னா, எல்லாராலையும் குர்ஆனுடைய வசனங்களை விளங்கிக் கொள்ள முடியாது. சும்மா அரபி மொழி தெரிஞ்சுட்டா குர்ஆனை அறிந்து கொள்ளலாம், விளங்கிடலாம்னு சொல்ல முடியாது. சில இடங்கள் சிக்கலான இடங்கள் இருக்கிறது. இந்த மாதிரி சிக்கலான இடங்கள் ஒருத்தர் குர்ஆனுடைய இந்த அர்த்தத்தை மட்டும் வச்சு என்னத்தை விளங்குவாரு? எல்லாருமே இப்போ நாமளே படிச்சோம், கருப்பு நூலிலிருந்து வெள்ளை நூல் தெரிகிற வரை அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன விளங்கும்? யாருக்கும் விளங்காது. நம்ம இப்ப விளக்கி சொல்றதுனால தெரியுது, இது ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹாபாக்கள் காலத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் அரபி மொழி தெரிந்தவர்கள் தான். அரபி மொழி தெரிந்து விட்டாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகளுடைய நோக்கம் என்ன என்பது அவர்களுக்கு புரியாது. ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் சொல்றான், ஒரு வார்த்தையை சொல்றான்னு சொன்னா அதனுடைய நோக்கம் என்ன? அதை யார் தெளிவுபடுத்தணும்? நபி அவங்க ஹதீஸ்ல தெளிவுபடுத்தணும்.
அதே மாதிரி ஹதீஸிலும் சில வாக்கியங்கள் நபி அவர்கள் சொல்லியிருப்பாங்க இதே மாதிரி. அது எல்லாத்துக்கும் விளங்காது. சஹாபாக்கள் அதை தெளிவுபடுத்தினா தான் நமக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் இதனாலதான் இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்கல்ல, குர்ஆனை நேரடியாக நீங்கள் பார்த்து விளங்கிக் கொள்ளலாம்னு. அதுக்கு தான் நம்ம சொல்றது, குர்ஆனை வெறும் தர்ஜுமாவை படிக்காதீங்க, குர்ஆனுடைய விரிவுரையோடு சேர்ந்து படிக்குங்க. குர்ஆனுடைய விரிவுரை. இப்ப இந்த குர்ஆனுடைய விரிவுரை எதற்காக செய்யப்படுது? நாம எல்லாம் குர்ஆனை விளங்கிக் கொள்ளணுங்கிறதுக்காக வேண்டிதான். அப்ப இந்த வசனத்தின் மூலமாக நாம் இந்த ஒரு பாடத்தை நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள். அப்ப அந்த ஆயத்தினுடைய இந்த இடைப்பட்ட இப்ப சொல்லப்பட்ட வாக்கியங்களுக்கு இடையில அல்லாஹ் ஒரு வார்த்தையை சொன்னான். அதாவது நீங்க உங்க மனைவிமாரிடத்துல இரவு நேரத்துல, நோன்பினுடைய இரவு நேரத்துல வீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து ஒரு வார்த்தையை சொன்னான். ஹுன்ன லிபாசுல் லகும் வ அன்தும் லிபாசுல் லஹுன்ன. நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். ஹுன்ன லிபாசுல் லகும், அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு ஆடையாக இருக்கிறீர்கள். இப்ப இந்த ஆடைங்கிறத ஏன் அல்லாஹ் இங்க சொல்லி காட்டுறான்? இந்த இடத்துல அல்லாஹ் அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள், இரவுல வீடு கூடி கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இதை ஏன் அல்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதற்கு நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்றாங்க. அல்லாஹ் நுணுக்கமான முறையில ஒரு நுட்பமான கருத்தை இங்கே நமக்கு நம்முடைய உள்ளத்துல பதிய வைப்பதற்கு அல்லாஹ் விரும்புறான். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள தொடர்பு எப்படி இருக்க வேண்டும், கணவன் மனைவி இருவருடைய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், முதல்ல ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆடையை போன்று இருக்க வேண்டும். ஆடை எப்படி உடலோடு ஒட்டி இருக்கிறதோ அதுபோன்று உள்ளத்தளவில் அவர்கள் ஒட்டி இருக்க வேண்டும். அந்த உறவு ஒட்டிய உறவாக இருக்க வேண்டும். அவள் யாரோ நான் யாரோ, அவள் எனக்கு வேலைக்காரி அல்லது எனக்கு சேவை செய்ய வந்தவள், பணிவிடை செய்ய வந்தவள்ங்கிறதல்ல. ஈர் உடலாக இருந்தாலும் அது ஒரு உடலை போன்று இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே உணர்த்தி காட்டுகிறான். முதலாவது விஷயம். அப்ப அடுத்து சொல்றாங்க, ரூஹுல் மஆனி என்ற அந்த குர்ஆனுடைய விரிவுரையாளர், அந்த கிதாபுடைய ஆசிரியர் சொல்கிறார்கள், உங்களுடைய மன அமைதிக்கு அவர்கள் காரணமாகவும் அவர்களுடைய மன அமைதிக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்கள். இதுதான் இந்த ஆயத்தினுடைய நோக்கம். அல்லாஹ் சொல்வதோட நோக்கம் என்ன? அவர்கள் உங்களுக்கு ஆடை, உங்களை சந்தோஷப்படுத்துவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள். நல்ல உடை உடுத்தி கொண்டு நாம வெளியில போனோம்னா நமக்கு ஒரு மகிழ்ச்சி. என்னுடைய உடை மற்றவர்கள் பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்கணும்? மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதே போன்று அவர்கள் உங்களுக்கு ஆடையை போன்று இருந்து உங்களை மகிழ்விக்கிறார்கள். அத மாதிரி நீங்க அவர்களுக்கு ஆடையை போன்று இருந்து அவர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அல்லாஹு தாலா இங்கே சொல்லி காட்டுகிறான். இது ஒரு கருத்தை சொல்லுகிறார். ஏன்னா அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது பெண்களை படைத்ததனுடைய நோக்கத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்லுகிறான், அல்லாஹ் ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அல்லாஹ் உங்களை ஒரு ஆன்மாவிலிருந்து படைத்தான். வஜஅல மின்ஹா ஜௌஜஹா, அந்த ஆன்மாவிலிருந்து அதனுடைய ஜோடி, அதற்குரிய அந்த ஆன்மாவுக்குரிய மனைவியை ஜோடியை அல்லாஹ் படைத்தான். எதற்காக? லியஸ்குன இலைஹா, அந்த பெண்ணின் மூலம் இவர்கள் நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, மன அமைதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஒரு ஆண் மன அமைதியை ஒரு பெண்ணின் மூலமாகத்தான் அடைந்து கொள்ள முடியும். மன அமைதி என்பது ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவள் மூலமாக மன அமைதியை அடைந்து கொள்ள முடியும் என்பதை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், மின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்னன்னு சொன்னா, அவன் உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைத்தான். லிதஸ்குனு இலைஹா, எதற்காக படைத்தான்? நீங்கள் அவர்களின் மூலம் அமைதியை அடைந்து கொள்ள வேண்டும், மன நிம்மதியை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக படைத்தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, மேலும் உங்களுக்கு மத்தியிலே அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான் அதன் மூலமாக என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப ஆடை என்பது எப்படி உடலோடு ஒட்டி இருந்து நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, நம்மை சந்தோஷப்படுத்துகிறதோ, அது போன்ற அந்த பெண்கள் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம கல்யாணம் முடிச்சு சந்தோஷமே இல்லையா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க, திருமணத்துக்கு பிறகு
சந்தோஷமே இல்லைன்னு சொன்னா சந்தோஷம் ஏற்படுத்தக்கூடிய முறைகளை நாம் கடைபிடிக்கவில்லை. உண்மையில் அல்லாஹ் ஒரு பெண்ணின் மூலமாக ஒவ்வொரு ஆணுக்கும் சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை வைத்திருக்கிறான், மன நிம்மதியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்வது என்றுக்கும் பொய்யாக முடியாது. எந்த பெண்ணின் மூலமாகவும் ஒருவனுக்கு சந்தோஷம் கிடைக்கலன்னு சொல்ல முடியாது. நாம் அந்த சந்தோஷத்திற்கு என்ன வழிமுறைகளை மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த முறைகளில் நாம தவறு செய்யும் பொழுது அந்த நோக்கத்தை இழந்துடும். அவ்வளவுதான் காரணம். அசல் காரணம் என்ன? நோக்கம் இழந்து விடுவதற்கு காரணம் என்ன? ஒன்று, நாம் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பது அல்லது ஒரு பெண்ணுக்கு கணவனை தேர்ந்தெடுக்கும் பொழுது சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது இல்லை. மார்க்கம் சொல்லித் தரக்கூடிய வழிமுறைகளை அதில் கடைபிடிக்கிறது இல்லை. இரண்டாவது, அந்த கணவனும் மனைவியும், அதாவது ஒரு கணவனாக மனைவியாக ஆகுவதற்கு என்ன வழிமுறைகள் மார்க்கம் சொல்லி தந்திருக்கிறதோ அந்த வழிமுறைகளை நாம் குறை செய்து விடுகிறோம். மூன்றாவது, திருமணம் முடித்ததற்கு பிறகு ஒரு ஆண் பெண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, பெண் ஆணுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் இருப்பதின் காரணமாகவும் அந்த நிம்மதியை இழந்து விடுகிறோம். என்ன செய்ய நினைக்கிறோம்? கல்யாணம் முடிச்சதற்கு பிறகு மனைவி எனக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய மனைவிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மறந்துடுறேன். அதே மாதிரி மனைவி கணவனிடத்திலிருந்து எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. மனைவியின் மூலமாக தான் கணவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை அவள் மறந்து விடுகிறார். இந்த இரு உறவுகள் மூலமாக தன்னுடைய மற்ற உறவுகள் அதிகமாகிறதுல இப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அதிகரிக்கிறது. அதை மறந்துடுறோம். ஒரு பெண் ஒரு கணவனுடைய வீட்டுக்கு வருகிறார் சொன்னா அப்ப மாமியார் மாமனாருடைய உறவுகள் வருகிறது, அவரை சார்ந்தவர்களுடைய உறவுகள் வருகிறது. அப்ப அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள், அந்த பெண் சார்ந்தவர்களுடைய உறவுகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளும் கடமைகளும் இவருக்கு வருகிறது. அந்த அதிகப்படியான உறவு கடமைகளை, பொறுப்புகளை நாம மறந்துட்டு அந்த பெண்ணின் மட்டும் நாம் வைத்துக் கொண்டு அந்த பெண்ணின் மூலமாக நாம் இன்பம் அடைந்து கொள்ள வேண்டும், அவள் எனக்கு சந்தோஷத்தை தர வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புகிறான். அந்த பெண்ணை நினைக்கிறா, நாம ஒருத்தரை கல்யாணம் முடிச்சுட்டா அவர் எனக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருக்க வேண்டும், நான் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு அந்த பெண் அதை மட்டும்தான் பார்க்கிறா. அதை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மறந்துடுறான். அப்ப இதனாலதான் நமக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனால் என்ன இருந்தாலும், அதாவது கணவன் மனைவிக்கு மத்தியில என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் சரி, வாய் தகராறுகள் ஏற்பட்டாலும் சரி, ஆனால் நிச்சயமாக அல்லாஹ் உள்ளத்தில் அதன் மூலமாக ஒரு நிம்மதியை வைத்திருக்கிறான். அதை யாரும் மறுக்க முடியாது. பெண்ணின் மூலமாக ஆணுக்கும், ஆணின் மூலமாக பெண்ணுக்கும் வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அப்ப அதைத்தான் இங்க சொல்றான், நீங்க அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடையாக இருக்கிறார்கள். அப்ப அத மாதிரி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், ஆடையை போன்று நடந்து கொள்ள வேண்டும். அதுல இன்னும் சொல்லுகிறார்கள் குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள், ஆடைக்கு உடலுக்கும் இடையே எந்த தடையும் இல்லாமல் ஆடையின் மூலம் பலனடைவதை போல ஒருவர் மற்றொரு மூலமாக பலனடைவதில் வேறு எந்த தடையும் இடையில் இருக்கக்கூடாது. எந்த தடையும் இருக்கக்கூடாது. அந்த தடை இல்லாமல் அவர்கள் மூலமாக நாம் என்ன செய்யணும்? பலனடைய வேண்டும். ஒருவர் மற்றவரை பாவங்களை விட்டும் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதுவும் இதனுடைய கருத்து. ஒரு ஆண் பெண்ணை அவர்களுடைய பாவங்களை விட்டும் தடுக்கிறார். திருமணத்தின் காரணமாக அவள் தவறான வழியில் சென்று தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி செய்வதை விட்டும் அவளை தடுக்கிறார். அதே மாதிரி ஒரு பெண் ஒரு ஆணை தவறான நடைமுறைகளை விட்டும் தவறான முறையில் அவனுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து விட்டு தடுக்கிறார். எப்படி ஒரு ஆடை இவனுக்கு வரக்கூடிய தீங்குகளை விட்டும், குளிரை விட்டும் தடுக்கிறது, வெயிலுடைய தாக்கத்தை விட்டும் இவனுடைய உடலை பாதுகாக்கிறதோ இதே போல அவர் பாதுகாக்கிறார். அதே போல ஆடை மானத்தை மறைக்கிறது, நம்முடைய மானத்தை மறைக்குது ஆடை. அப்போ ஆடை மானத்தை மறைப்பதை போல ஒரு கணவன் மனைவியினுடைய குறைகளை மறைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும், மனைவி கணவனுடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு கணவனிடத்தில் சில குறைகள் இருக்கலாம், அந்த குறையை மனைவி மறைக்க வேண்டும், மனைவியினுடைய குறைகளை கணவன் மறைக்க வேண்டும். இதையும் இந்த வசனம் உணர்த்துகிறது என்பதாக நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லித் தருகிறார். அந்த வசனம் 2 வாக்கியங்களை சொன்னாலும் கூட அல்லாஹ் தஆலா அதில் நிறைய படிப்பினைகளை இப்படி வைத்திருக்கிறார். ஆக இந்த வசனத்தின் மூலமாக ரமலான் மாதத்திலே ஒரு கணவன் மனைவி இரவு கூடுவது ஹலாலாக்கப்பட்டது. அதே போல இரவு முழுவதும் உண்ணுவதும் குடிப்பதும் ஆகமாக்கப்பட்டது. மேலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அந்த வசனத்தின் தொடரில் சொல்வது, சும்மா அதிம்மு ஸியாம இலல் லைல், நோன்பை நீங்கள் இரவு வரை பூர்த்தி செய்யுங்கள். காலையில சஹர்ல அதிகாலை வெளிச்சம் வர வர சாப்பிடணும், இரவு வரை. இரவுங்கிறது சூரியன் மறைவினுடைய நேரம்.
இப்ப இந்த நோன்பு சஹர் சாப்பிடுவது, அதே மாதிரி நோன்பு திறப்பது, இந்த ரெண்டு விஷயத்திலும் மார்க்க அறிஞர்கள் சொல்லுவார்கள், அதாவது அதிகாலை வெளிச்சம் தெரிகிற வர, அப்ப அதுக்கு முன்னாடி சாப்பிடுவதற்கு தடை விதித்தால் அது மார்க்கத்தில் குர்ஆனுடைய சட்டத்தை மீறியதாகும். அல்லாஹ் சொல்லுவது இது அல்லாஹுடைய வரையறையாக இருக்கு. அதற்கு முன்னாடி சாப்பிடுறத நிறுத்திக்கணும். சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நியத் சொல்லிட்டா சாப்பிடக்கூடாது அப்படின்னு, ஒரு சஹருக்கு சாப்பிட்டு நியத் சொல்லிட்டா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது கிடையாது. அந்த அதிகாலை வெளிச்சம் சுபு சாதிக் என்று சொல்வார்கள், அது வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம். சுபு சாதிக் வரை சாப்பிட்டுக் கொள்ளலாம். அப்ப அது உறுதியாக இருக்கணும். இது அதிகாலை வெளிச்சம் நமக்கு உறுதியாக தெரிகிற வரலாம். இப்போ சஹாபாக்களுடைய காலத்துல எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதிகாலை வெளிச்சம்ங்கிறது நம்ம மாதிரி கடிகாரம் வச்சு பார்க்கல, வானத்தை பார்ப்பாங்க, வானத்துல அந்த வெளிச்சத்தை பார்த்து தெரிந்து கொள்வார்கள். இது சுபு சாதிக்கணும் ஒன்று இருக்கு, பொய் வெண்மை நிஜ வெண்மைன்னு ரெண்டு சொல்லுவாங்க. சுபு சாதி, சுபு காதி, வெளிச்சத்திலே ரெண்டு இருக்குது. அப்ப அந்த சுபு காதிங்கிறது தஹஜ்ஜுடைய நேரம், அது பொய் வெண்மைன்னு சொல்லுவாங்க. இது மெய் வெண்மை அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா, சுபு ஃபஜ்ருடைய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் வரை சாப்பிடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு இடத்துல பிலாலுடைய பாங்கு உங்களை இப்னு உம்மு மக்தூமுடைய பாங்கு, அந்த பாங்கு உங்களை தடுத்து விட வேண்டாம். எதுவரை? சஹர் சாப்பிடுவதை தடுத்து விட வேண்டாம். பிலாலுடைய பாங்கு வரை சாப்பிடலாம். அல்லது இதுக்கு மாற்றமா அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அதாவது பிலாலுடைய இப்னு உம்மு மக்தூமுடைய பாங்கு உங்களை தடுத்து விட வேண்டாம், பிலாலுடைய பாங்கு சொல்றவரை அப்படின்னு சொன்னாங்க. இந்த ரெண்டு சஹாபாக்கள் யாருங்கிறதுல முந்தி சொல்றது யாரு, பிந்தி சொல்றது யாருங்கிறதுல அதுல கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது. அந்த நிலையை சொன்னாங்க. இது எதுக்கான சொன்னாங்க, ஒண்ணு தஹஜ்ஜுக்கு சொல்லப்படக்கூடிய பாங்கு, அந்த நேரத்துக்கு சாப்பாட்டை நிறுத்திடாங்க, சாப்பிடுங்க. இரண்டாவது பாங்கு ஒண்ணு சொல்லப்படும், அது வரை சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அப்ப பாங்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, வானத்தினுடைய வெண்மையை பார்த்து சொன்னாங்க. அப்ப தெளிவாக பார்த்து சொன்னார்கள். அது உறுதியானது. ஆனா இப்ப நாம வானத்தை பார்த்து சொல்ல முடியாது. வானத்தை பார்க்கவும் நமக்கு தெரியாது, வெளிச்சம் எதுன்னு நமக்கு கண்டுபிடிக்கவும் தெரியாது. இரண்டாவது, இன்று வானத்தை பார்க்கக்கூடிய நிலையிலும் இல்லை, எல்லாம் மறைச்சிருக்குது, வானங்கள் தெளிவாக தெரியாது, அந்த அளவுக்கு இருக்குது. இப்ப அதனால நாம என்ன செய்யணும் சொன்னா, யூகங்களின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட நேரங்களை தான் பின்பற்றுகிறோம். இதுவெல்லாம் யூகங்களின் அடிப்படையில் கணிக்கப்பட்டதான் நேரங்கள். அப்ப அந்த நேரங்கள்ல முன்பின் ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது, அடுத்து கடிகாரங்களை பார்க்கிறோம். இந்த கடிகாரங்களிலும் ஒன்றுக்கொன்று வித்தியாசம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதுவெல்லாம் இருக்கிறதுனாலதான் நமக்கு என்ன சொல்லப்படுச்சு, நீங்க பாங்கு சொல்றதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. பாங்குடைய அந்த நேரம்ங்கிறது வர்றது கூட, அந்த நேரம் கூட அது சந்தேகத்திற்குரிய யூகங்களின் அடிப்படையில் கணிக்கப்பட்டதுதான். அதனால நீங்கள் உறுதியானது அப்படிங்கிறது எப்போ இருக்குன்னு சொன்னா, அதை விட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்க முடிச்சிட்டீங்கன்னா அதுதான் உறுதியானது. இது சந்தேகத்திற்கிடமானதாக. அப்போ நேரம் முடிந்ததற்கு பிறகு ஒரு நிமிடம் தாமதமாக சாப்பிட்டாலும் அவருடைய நோன்பு நிறைவேறாது. அதே மாதிரி நோன்பு திறக்கிறதுல ஒரு நிமிடம் முன்னாடி நோன்பு திறந்துட்டாலும் நோன்பு கூடாது. கொஞ்ச நேரம் தான், ஒரு நிமிடம் தான். ஆனா அதனாலதான் நமக்கு என்ன செய்யறாங்க, நோன்பு திறக்கும் பொழுது ஒரு 5 நிமிஷம் அல்லது 7 நிமிஷம் பேணுதலுக்காக தள்ளி வைங்க. சஹர் சாப்பிடும் பொழுது குறைந்தபட்சம், அதாவது அதிகபட்சம் 20 நிமிஷம் சொல்றாங்க, குறைந்தபட்சம் ஒரு 10 நிமிஷமாவது நீங்க முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுக்கீங்க. அதனாலதான் சொல்லப்படுது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப இந்த சட்டங்களை மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அதற்கு முன்னால அந்த சுபுசாரிக்கு முன்னாடி சாப்பிட்டா அவர் குற்றவாளி ஆக மாட்டார், நோன்பு நிறைவேறும். அதே மாதிரி நோன்பு திறக்கும் பொழுது நல்ல முறையில் சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு உறுதியான பிறகு திறந்தா தான் நோன்பு கூடும். அதுல சந்தேகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த நோன்பு நிறைவேறாமல் போயிடும். முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னாடி நோன்பு திறந்துட்டாரு, சீக்கிரமா நோன்பு திறங்கன்னு சொன்னது காரணம், ரொம்ப தாமதப்படுத்திடாதீங்கிறது தான் காரணம். அதுக்காண்டி வக்து வந்த உடனே அந்த சூரியன் எப்போ மறையுது உள்ள நுழைஞ்ச உடனே நம்ம திறந்தோம், நமக்கு தெரியாது. அந்த டைம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம உறுதியாக செய்யலாம். எப்போ கரெக்டா மறையுதுங்கிறது துல்லியமானதெல்லாம் நமக்கு தெரியாது. லேட்டா இப்போ கணிக்கப்படுறது எல்லாமே யூகங்களின் அடிப்படையில் கணிக்கப்படும்.
அப்போ அதனால ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி நோம்பு தந்துடக்கூடிய நோம்பு பகல் பூரா பட்டியலிருந்து வீணாக போய்விடும். அதனால தான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷங்கிறது சூரியன் மறைவுக்கு பிறகு தாமதிச்சு நமக்கு மதுரைக்குடைய நேரத்தை கணித்து வச்சிருக்கிறாங்க. அதனால அந்த விஷயங்களை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான், இதுல இரவு வரைன்னு சொல்லிட்டு நீங்கள் பள்ளிவாசல் ஏத்திக்காப் இருக்கக்கூடிய சமயத்தில் மனைவிமார்களுடன் வீடு கூடாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அப்ப நம்ம ஏத்திக்காப்புடைய சட்டங்கள்லாம் ரமதான்ல சொல்றோம். அதாவது ஏத்திக்காப் என்பது பள்ளிவாசல்ல இருக்கணும். இப்போ நம்ம பள்ளிவாசல் என்பது வேறு, வீடு தனியா இருக்குது. பள்ளிவாசலை ஒட்டி வீடு இருக்குது, இரவு நேரத்துல போய் நம்ம வீட்டுல போய் மனைவியோடு சேர்ந்து வந்துடலாம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இது எதுக்காக எல்லாம் இங்க சொல்றான்னு சொன்னா, இரவு முழுவதும் ரமதான்ல அவங்க மனைவியோடு சேர்வதற்கு அனுமதி இருக்குதுன்னு எல்லாம் சொல்லிட்டான்னு நினைச்சு ஏத்திக்காப்புடைய சமயத்திலும் அப்படி போய் சேர்ந்துடாதீங்கன்னு எல்லாம் சொல்றான். ஏத்திக்காப்புடைய காலங்கள்ல நீங்க அப்படி அது ஹலாலாக இருந்தாலும் ஏத்திக்காப்புடைய சமயத்துல உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டுருச்சு, ஏத்திக்காப் முறிஞ்சு போயிடும். அப்ப அதனால ஏத்திக்காப்புடைய காலங்கள்ல அல்லது மனைவி வீட்டுல ஏத்திக்காப்பு இருக்கிறாங்க, அந்த நேரத்துல போய் நீங்க என்ன செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட வீடு கூடி விடக்கூடாது. இப்ப இந்த சட்டங்களை தெரிஞ்சு கொள்ளுங்கள்னு அல்லாஹ் தஆலா உணர்த்தி காட்டுகிறான். ஹலால் தானே அப்படின்னு நினைச்சு, இரவுல ஹலால் தானே நினைச்சு அப்படி வீடு கூட விடாதீர்கள். தில்க ஹுதூதுல்லாஹ், இது அல்லாஹுடைய வரையறைகள், அதை நெருங்கி விடாதீர்கள். கதாலிக யுபய்யினுல்லாஹு ஆயாத்தி லின்னாஸி லஅல்லஹும் யத்தகூன், இவ்வாறு அல்லாஹ் தஆலா தன்னுடைய அத்தாட்சிகளை மனிதர்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இது எதற்காக அல்லாஹ் இந்த சட்டங்களை எல்லாம் சொல்றான்னு சொன்னா, இவர்கள் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அனைத்தையும் விளங்கி செயல்படக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆஃபிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.